திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பச்சிளம் குழந்தையை பெற்ற தாயே கழுத்தை நெரித்து கொலை செய்து ஆற்றில் புதைத்த சம்பவம் கொலைநடுங்கச் செய்திருக்கிறது. திருமண பந்தத்தை மீறிய உறவில் பிறந்த குழந்தைக்கு நேர்ந்த கொடூரத்தின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 26 வயதான லட்சுமி. இவருக்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமாகி 3 குழந்தைகளும் உள்ளனர். லட்சுமி கடந்த 6 ஆண்டுகளாக அதே பகுதியைச் சேர்ந்த 32 வயதான மதிவாணன் என்பவருடன் திருமண பந்தத்தை மீறிய உறவில் இருந்திருக்கிறார். இதை அறிந்த அவருடைய கணவர் மனைவி லட்சுமியை கண்டித்திருக்கிறார். ஆனால் லட்சுமி அதை பொருட்படுத்தாமல் ரகசிய உறவை தொடர்ந்திருக்கிறார். இதற்கிடையே கடந்த ஆண்டு லட்சுமி 4வது முறையாக கர்ப்பமாக்கியிருக்கிறார். அவர் 6 மாத கர்ப்பிணியாக இருந்தபோது 3 வயதான கடைசி மகன் சாப்பிடவில்லை என அடித்திருக்கிறார். அதற்கு எதுக்கு குழந்தையை அடிக்கிறீங்க என்று இளம்பெண் கணவனுடன் சண்டையிட்டிருக்கிறார். அப்போது ஏன் குழந்தை நான் அடிக்கிறேன் என்று அவருடைய கணவர் கூறியிருக்கிறார். ஆனால் அந்த குழந்தை உனக்கு பிறக்கவில்லை என்று கூறி லட்சுமி குண்டை தூக்கி போட்டிருக்கிறார். அத்துடன் தன்னுடைய ரகசிய காதலன் மதிவாணனுக்கு பிறந்த குழந்தை என்றும் தற்போது 4வது முறை கர்ப்பமாக இருப்பதற்கும் மதிவாணன் தான் காரணம் எனவும் கூறி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அளித்திருக்கிறார். இதை கேட்டு ஆடிப்போன கணவன் ஊர் பெரியவர்களை கூட்டி பஞ்சாயத்து பேசியிருக்கிறார். பஞ்சாயத்தில் லட்சுமியுடன் தொடர்ந்து வாழ முடியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். இதையடுத்து கர்ப்பிணியாக இருந்த லட்சுமி தன்னுடைய கடைசி 2 குழந்தைகளையும் அடைத்துக் கொண்டு ரகசிய காதலன் மதிவாணனுடன் சென்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் கடந்த 7ஆம் தேதி லட்சுமிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. பச்சிளம் குழந்தையுடன் வீட்டிற்கு வந்த லட்சுமிக்கும் காதலன் மதிவாணனுக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 21ஆம் தேதி பச்சிளம் குழந்தை திடீரென மாயமாகி இருக்கிறது. இது குறித்து மதிவாணனின் குடும்பத்தினர் மற்றும் ஊர் மக்கள் கேள்வி கேட்டபோது இளம்பெண் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பாக விஓஓ அளித்த புகாரின் பேரில் சந்தவாசல் போலீசார் லட்சுமியை பிடித்து விசாரித்துள்ளனர். அந்த விசாரணையில் அதிர்ச்சி ஊட்டும் தகவலை கேட்டு போலீசாரே ஆடி போயிருக்கின்றனர். லட்சுமியும் மதிவாணனும் பள்ளி பருவத்திலிருந்தே காதலித்து வந்துள்ளனர். லட்சுமிக்கு வேறு ஒருவருடன் திருமணமானதும் இருவரும் பழகுவதை நிறுத்தியுள்ளனர். இருந்தபோதும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு மீண்டும் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்பட்ட பிரச்சனையால் கணவருடன் பிரிந்து சென்று மதிவாணன் வீட்டில் லட்சுமி தஞ்சமடைந்துள்ளார். ஆனால் மதிவாணன் பலரிடம் கடன் வாங்கியதால் கடன்காரர்கள் அடிக்கடி அவரது வீட்டிற்கு வந்து நெருக்கடி கொடுத்துள்ளனர். மேலும் 4வது குழந்தை பிறந்த நிலையில் தாய்ப்பால் கொடுக்கக்கூட முடியாத அளவிற்கு உடல் ரீதியாகவும் அவர் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கிறார். இதை மதிவாணன் கண்டுகொள்ளாததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் பச்சிளம் குழந்தைதான் காரணம் என நினைத்த லட்சுமி அதை கொல்ல முடிவு செய்திருக்கிறார். அதன்படி கடந்த 21ஆம் தேதி கல் நெஞ்சம் படைத்த அந்த பெண் ஈவு இரக்கமின்றி பிஞ்சு குழந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் உடலை கட்டைப்பையில் வைத்துக்கொண்டு ஆரணி, சந்தவாசல், படவேடு உட்பட பல்வேறு இடங்களிலும் சுற்றித் திரிந்திருக்கிறார். இறுதியாக ஒரு நபரிடம் 200 ரூபாயை கொடுத்து குழந்தையின் உடலை புதைக்குமாறு கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த நபர் மறுப்பு தெரிவித்ததும் பேரம் பேசி 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து அடையாளம் தெரியாத நபர் தண்ணீர் வரத்தில்லாத கமண்டல நதியில் குடிதோண்டி உடலை புதைத்ததாக லட்சுமி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதை அடுத்து மருத்துவ குழுவினருடன் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் உடலை தோண்டி எடுத்து உடற்குறாய்வு செய்தனர். அத்துடன் குழந்தையின் தாயை கைது செய்து நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் போது திடீரென அவர் மயங்கி விழுந்தார். அவருடைய உடல்நிலை மோசமாக உள்ளதாக மருத்துவர்கள் கூறியதன் பேரில் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்புடன் லட்சுமி சிகிச்சை பெற்று வருகிறார். சிகிச்சைக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசாரும் தெரிவித்திருக்கின்றனர். ரகசிய காதலுடன் ஏற்பட்ட தகராறில் திருமண பந்தத்தை மீறிய உறவில் பிறந்த பெண் குழந்தையை பெற்ற தாயே கழுத்தை நெரித்து கொலை செய்து ஆற்றில் புதைத்த சம்பவம் ஆரணி பகுதியில் பதிபதிக்க வைத்திருக்கிறது.